நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் என் ஆற்றல், என் பாடல், என் வலிமை, என் அரண், என் மீட்பு. என் நாயன் ஆண்டவர், எனக்கேதும் குறையில்லை. அவர் என்னை பசும்புல் வெளி மீது நடத்திச் செல்லுகிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பேதுருவின் இறை அனுபவம் புனித பவுலடிகளார் கண்டுகொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து சரணாகதியாகி அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர். இப்படி ஒவ்வொருவரும் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற இவ்வேளையில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளும் அந்த அனுபவம் பிறக்க, உனக்குள்ளும் ஆண்டவருடைய ஆற்றல் விளங்க, ஆண்டவர் உனக்குள் இருந்து வெளிப்படுத்துகின்ற அந்த இறை அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக ஆராதனை உனக்கு ஒரு ஆறுதலாய், தேறுதலாய், நம்பிக்கையாய் வருகிறது. இயேசு ஆண்டவர் இந்த நற்கருணையில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி காண்பித்து, என் அன்பு மகனே, மகளே, என்னை பெற்றுக்கொள், என் வார்த்தைகளை பெற்றுக்கொள், என் நம்பிக்கையை பெற்றுக்கொள், நான் தருகிற இரக்கத்தை பெற்றுக்கொள், என் அன்பில் வாழ், என் மதிப்பில் வாழ் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்புகிறார் ஆண்டவர். இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இதோ திருப்பாடல் 67 ஆண்டவருடைய வல்லமையை எடுத்துச் சொல்லி நாம் அவரை நாவார புகழ்வதும் போற்றுவதும் துதிப்பதும் ஆராதனை செய்வதும் தகுதியானதே என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. நன்றி உள்ளத்தோடு நற்கருணையில் எழுந்தருளிருக்கும் நம் ஆண்டவரை துதிப்போம், ஆராதனை செய்வோம். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக. உமது திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. ஆண்டவரே, உமது திருமுக ஒளியை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் வீசச் செய்தருளும். உம்மை உற்று நோக்குகிற கண்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். உம்மை உற்று நோக்குகிற கண்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும். உம்மை உற்று நோக்குகிற இதயம்
மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார்கள். ஆம் ஆண்டவரே, உம்மை அனுபவிக்கின்ற நான், உமது இரக்கத்தில் வாழ்கின்ற நான் ஒரு சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற போது உம்மை அறியாத மக்களும் கூட இந்த இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே துதி, அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே மகிமை. அவரையே நாம் முழுமையாக அன்பு செய்து அவர் ஒருவருக்கே நாம் பணியாற்றுகின்ற ஊழியர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். இந்த உலகம், இந்த நாடு இயங்குவதெல்லாம் ஆண்டவருடைய அருளினால்தான், அவருடைய இரக்கத்தினால்தான். அவர் இன்றி இந்த உலகத்தில் எதுவும் அசைவதில்லை. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது, நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார், கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவார்களா. நம்முடைய புகழும் துதியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24 முதல் 27 முடிய. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவீலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். பாறை என்பது கிறிஸ்து. கிறிஸ்துவே நம் பாறை. அந்த கிறிஸ்துவின் மீது நாம் வீட்டினை கட்ட வேண்டும். வீடு என்பது நம் வாழ்வின் நம்பிக்கை. கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். பாறை என்கிற அந்த கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் மழை, ஆறு, காற்று எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. அதாவது துன்பமோ, இழப்போ, பிரிவோ, வேதனையோ, கவலையோ, நோய்களோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. இதனையே ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? வேதனையா, துன்பமா, நெருக்கடியா, இன்னலா, சாவா, நோயா, எதுதான் பிரிக்க முடியும்? எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை
நம்முடைய வீடு வீடு என்கிற நம்முடைய இந்த நம்பிக்கையின் அடித்தளத்தை மணல் மீது நாம் கட்டுகிறோம் என்றால், மணல் என்றால் இந்த உலகம், இந்த உலகத்தின் பொருட்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள், இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் சொத்து, இந்த உலகத்தின் பலம், இந்த உலகத்தினுடைய வீரம், இவற்றின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால், காற்று, ஆறு, புயல் என்று வருகிற போது நமக்கு பேரழிவு ஏற்படுகிறது. நாம் உடைந்து போகிறோம். இழப்புகள் வருகிற போது நாம் நொந்து கொள்ளுகிறோம். வருத்தமும் கஷ்டமும் நம்மை நெருக்கி நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையும் நிம்மதி இல்லாத நிலையுமே நீடிக்கிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், கிறிஸ்து என்கிற பாறையின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இதோ ஆண்டவர் இயேசு நற்கருணையில் எழுந்தருளியிருப்பவர் அசைக்க முடியாத பாறையாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். அவரை சிக்கென பற்றி கொள்வோம். எந்த துன்பமோ துயரமோ பிரிவோ வேதனையோ கலக்கமோ கஷ்டமோ தொல்லைகளோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் பாடல், அவரே என் வலிமை என்று சொல்லி பாடி நாம் செபிப்போம். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடை வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். நம் துன்பங்களில், நம்முடைய நெருக்கடியான வேளைகளில், நாம் கஷ்டங்களை அனுபவிக்கிற போது, இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லையே என்று நாம் ஏங்கி தவிக்கிற போது, தனிமையிலோ பிரிவினாலோ அநாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில், என் துன்ப நாளில் ஆண்டவரே எல்லோரும் என்னை ஏளனமாக பார்த்து என்னை அவமானப்படுத்தி என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருந்தானே, இதோ அந்த ஆண்டவர் இவனை கைவிட்டு விட்டாரே, இந்த கடைசி காலகட்டத்திலே நிம்மதி இல்லாமல் கிடக்கிறானே, வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிறானே, நோய் நொடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி எள்ளி நகையாடுகிற போது, ஆண்டவரே என் ஆறுதல் நீரே, என் நெருக்கடியில் என் ஆறுதல், என் தேர்தல் நீரே, என் இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு விடுதலையை தருகிறவர் தெய்வம் நீரே. அப்பா, உம்மையன்றி நான் ஒருபோதும் வேறு எதன் மீதும் நாட்டம் கொள்வதில்லை, நம்பிக்கை கொள்வதில்லை. உம் திருப்பாதம் தஞ்சம் அடைந்து உமது விசுவாசத்தில் இறுதி வரை வாழச் செய்தருளும், வாழச் செய்தருளும். அப்பா,
துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் வலிமை, ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் நம்பிக்கை. அவரின்றி ஓர் அணுவும் இந்த உலகத்தில் அசைவதில்லை. என் ஆண்டவரை நான் சிக்கின பற்றிக் கொள்வேன். என் மெஸ்ஸியா, என் மீட்பர், என் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பேன். இந்த உலகத்தின் எந்த ஆசைகளும், இந்த உலகத்தின் எந்த தீமையும், எந்த சாத்தானும் அவனுடைய சோதனைகளும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் அரணாய், என் கோட்டையாய், என் வலிமையாய், என் ஆற்றலாய் என் ஆண்டவர் இருக்கிறார். வலிமையை கற்றையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கற்றையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, என்னாலும் என் மீட்பர் புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கொண்டு நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாளிட்டவர்களாய் நம் விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்வோம். நம் மன்றாட்டுக்களை அறிக்கையிடுவோம். நம் ஜெபங்களை இயேசுவின் திருமுன்னிலையில் சமர்ப்பணம் செய்வோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தொடும். அவர்களின் வாழ்க்கையை தொடும். அவர்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதியும். அவர்களின் தொழில், வியாபாரம், அவர்கள் மேற்கொள்ளுகிற பணிகள் எல்லாவற்றிலும் உடனிருந்து அவர்களை வழி நடத்தியருளும். இயேசுவே தெய்வமே, எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்களை எல்லோரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு உமக்கு சாட்சிகளாய் வாழ வரம் தாரும். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மன்னிக்கவும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவே தெய்வமே, எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சேவை உள்ளத்தோடு, தொண்டு மனப்பான்மையோடு அவர்கள் பணியாற்ற ஒருபோதும் சாதிய மோதல்களுக்கோ, மொழி வேறுபாடுகளுக்கோ, மதவெறிகளுக்கோ இடம் கொடாமல்
சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு அமைதியான வழியில் இந்த நாட்டை வழி நடத்திச் செல்ல அவர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். இந்த வேளையிலும் கூட நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களின் நோய்களை குணப்படுத்தும், அவர்களை சுகமாக்கும். அவர்களின் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் அவர்கள் ஒவ்வொருவரும் நலம் பெற்றும் அது சாட்சிகளாய் வாழ அருள்தார். முதியவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருந்தருளும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு நல்ல நினைவாற்றலை பெற்று அறிவாற்றலோடு செயல்பட அவர்களுக்கு உறுதுணையாயிருந்தருளும். வேலைக்கு செல்லுகிற போது வருகிற போது யாருக்கும் எந்த ஆபத்தும் தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்தருளும். எங்கள் பயணங்கள் பாதுகாப்பான பயணமாய் அமைந்திருக்க அருள் தாரும். விசா கிடைக்காதவர்கள், பாஸ்போர்ட் எடுக்காதவர்கள் இதோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே, அந்த முயற்சிகள் கைகூட மன்றாடுகிறோம். கடன் பிரச்சனையினால் குடும்ப குழப்பத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனைகளினால் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும். திருமண தடை, குழந்தை பாக்கியமின்றி வருந்துகின்ற வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆசீரை பொழிந்தருளும். அப்பா, உம் திருப்பாதம் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம், வேண்டுமென்றாடி ஜெபிக்கிறோம். உம் தூய இருதயத்திற்கு எங்களை அர்ப்பணம் செய்து இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடிச் செபிப்போம். பருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமை உண்டவர். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. எங்கும் புது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. எங்கும் பொது வாழ்வு ஒளி வீசிட இறைவன் அழைப்பதை கேளுங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. சிற்றுடைகள் பல கூடி ஆறாகிடும். சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். சிற்றுடைகள் பல கூடி ஆறாகிடும். சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். உற்ற பல உறுப்புகள் உடலாகிடும். ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். உற்ற பல உறுப்புகள் உடலாகிடும். ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறைசாட்சியர்கள் புனிதர்கள் கோஸ்மாஸ், தமியான் இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பிற்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவின் இதயம் போல நம் இதயமும் கனிவான இதயமாக, அன்பு செய்கின்ற இதயமாக, இரக்கம் மிகுந்த இதயமாக, பிறரை மன்னிக்கின்ற இதயமாக மாற வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். புனிதர்கள் அனைவருக்காக தங்களது மாட்சிக்கு உரிய இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை அன்பு செய்தார்கள். தங்கள் சாவில் அவரை முழுமையாக பின்பற்றினார்கள். அதனால் வெற்றியின் மணிமுடி சூட தகுதி பெற்றார்கள். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மாட்சியால் நீர் அணி செய்த உம்முடைய புனிதர்கள் கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாட்சி பெறுவீராக. உமது சொல்லற்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தேயேலின் மகனுமாகிய செருபாபேலுடனும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர்.
நீங்கள் எகிப்து நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்துக்குரியவர்களும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். Alleluia, 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 Alleluia. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை முழுமனதோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக ஆலயம் என்பது எது, அந்த ஆலயத்தில் எப்படி இறைவனின் மாட்சி நிறைந்திருக்கிறது, அந்த மாட்சியில் பங்கு பெறுகிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம் என்பதை நீ தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. இதோ நான் உங்கள் நடுவே இருந்து உங்களுக்கு நான் நலம் நல்குவேன், உங்களை மாட்சியினால் நிரப்புவேன், உங்களுள் என் ஆவியார் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சிகளாக வாழ விரும்புகிறவர் ஒவ்வொருவரும் கூட அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் மன்னிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் அன்பு செய்வதிலும் தாட்சியோடு நடந்து கொள்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் முன்மாதிரியான பிள்ளைகளாயிருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்காக அந்த கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற அவரின் சாட்சிகளாயிருக்க வேண்டும். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற போது, என் ஆண்டவர், என் மெஸ்ஸியா, என் மீட்பர், என் தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கு தாயாக, எனக்கு தந்தையாக, என் நண்பனாக, என் உறவினராக, என் மீட்பராக, என் மெஸ்ஸியாவாக என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய செயல்களிலும் இயேசு வெளிப்பட வேண்டும். நல்ல மதிப்பீடுகளாய் அவர் வெளிப்படுகிற போதுதான் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்பதற்கான பதிலாகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பிரதிநிதிகளாய், இயேசுவின் அன்பு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். அத்தகைய உணர்வு நிலையை பெற்று கிறிஸ்து நம் வாழ்வின் அனுபவமாக வாழ மாற வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். கடவுள் தேவாலயத்தினுடைய மேன்மையை இந்த நாளில் அற்புதமாக விளக்கிச் சொல்லுகிறார். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் நமக்கு உறுதி ஊட்டுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உரைக்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். யோசுவாவே, நீ மன உறுதியோடு இரு. நாட்டில் உள்ள அனைத்து மக்களே, நீங்கள் ஊக்கம் கொள்ளுங்கள், உங்கள் பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கின்றேன். கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன். என் அன்பு மகனே, மகளே, இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா என்பதை சொல்லக்கூடிய தருணம் இது. நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா என்று சொல்லி வெளிப்படுத்துகிற தருணம் இது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். என் வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டிருக்கிறது என்று. நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். இறை ஆவியின் பிரசன்னமாய் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். எப்பொழுது திருமுழுக்கு பெற்றுக்கொண்டோமோ அந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். உறுதி பூசல் என்கிற அருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும்
அந்த தூய ஆவியினுடைய வல்லமையினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குள் தூய ஆவியானவருடைய கொடைகள் இருக்கிறது, தூய ஆவியானவருடைய வரங்கள் இருக்கிறது, தூய ஆவியானவருடைய கனிகள் இருக்கிறது. இதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாட்சிகளாகவே வாழ வேண்டும். நம்மிடத்தில் அன்பும் கனிவும் இரக்கமும் பணிவும் மன்னிப்பும் இருக்க வேண்டும். ஞானமும் அறிவும் புத்தி கூர்மையும் விமரிசையும் இருக்க வேண்டும். இறை வார்த்தை எடுத்து உரைக்கின்ற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற வல்லமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறை வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முள் இருந்து செயலாற்றுவது தூய ஆவியானவர். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார். ஒவ்வொரு ஆலயமும் கடவுளுடைய மாட்சியினால் நிறைந்திருக்கிற ஆலயம். அதனால்தான் ஆயர்கள் அந்த ஆலயத்தை அர்ச்சிப்பு செய்கிற போது, பலிப்பீடத்தை அர்ச்சிப்பு செய்கிற போது, நற்கருணை பேழையை அர்ச்சிக்கின்ற போது இது புனிதமடைகிறது, கடவுளுடைய மாட்சியினால் நிரப்பப்படுகிறது, கடவுளுடைய வல்லமை இந்த இடத்திலிருந்து செயலாற்றுகிறது. இந்த பலிப்பீடத்தில் ஒவ்வொரு முறையும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் போது கடவுளுடைய மாட்சி விளங்குகிறது. இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் ஆண்டவர். இந்த இடத்திலிருந்து நன்மைகள் ஊற்றெடுக்கும், இந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் ஊற்றெடுக்கும், இந்த இடத்திலிருந்து நம் ஒவ்வொருவரின் மீதும் அருள் பொங்கி எழும். அத்தகைய அருள் நலன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவர் மாட்சியோடு விளங்குவதின் வழியாக வெளிப்படுவதை நாம் உணர வேண்டும். அதனையே இன்றைய நாளினுடைய திருப்பாடல் ஆசிரியர் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். இறைவா, உம்முடைய ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு, உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். எப்பொழுது கடவுளுடைய மாட்சி நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதோ அப்பொழுது நமக்குள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், வெளிப்படும். நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு தனிப்பட்ட ஒரு இடத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார், வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடர்கள் எல்லாம், மக்கள் எல்லோரும் அவரை நெருங்கி வருகிற போது ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதில். சிலர் திருமுழுக்கு யோவான், சிலர் எலியா, முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார், பலவாறு பேசுகிறார்கள். இயேசு என்கிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வித்தியாசப்படுகிறது. ஒரு தாய் தந்தையை இழந்த ஒரு அனாதையான ஒரு குழந்தை இடத்தில் இயேசு யார் என்று கேட்டால் அந்த குழந்தை சொல்லும், என் இயேசு எனக்கு அப்பா, என் இயேசு என் அம்மா என்று சொல்லும். ஒரு நல்ல நண்பனோடு பழகி கொண்டிருக்கிற ஒரு உறவரிடத்தில் கேட்டோம் என்றால் இயேசு உனக்கு யார்? இயேசு என் நல்ல நண்பன் என்று அவன் சொல்லுவான். இயேசு உன் வாழ்க்கையில் உன்னை முழுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில் இயேசு யார் என்று கேட்டால் அவன் சொல்வான், இயேசு என்னை வழிநடத்தி பாதுகாத்து எனக்கு தேவைகளை நிவர்த்தி செய்கிறார் என்றால் என் வாழ்வில் அவர் ஒரு நல்ல ஆயன் என்று. இன்னும் பக்குவப்பட அவருடைய மேன்மையை அறிய அறிய, அந்த கிறிஸ்துவின் அன்பை சுவைக்க அவருடைய இரக்கத்தில் வாழ அவருடைய மன்னிப்பில் நாம் திளைக்க நமக்கு ஒன்று புரியும், இயேசு என் மீட்பர், இயேசு என் மெஸ்ஸியா, இயேசு எனக்காக அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தியவர், எனக்காக தன் உயிரை தந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இயேசுவை குறித்து நாம் சான்று பகர்கிறவர்களாய் நம் வாழ்க்கையில் மாறுவோம். அதனையே பேதுரு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீர் கடவுளின் மெஸ்ஸியா, கடவுளின் மெஸ்ஸியா. நம் வாழ்க்கையின் அனுபவம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நல்ல உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். இன்றைய நாளினுடைய புனிதர்கள் மறைசாட்சிகளான கோஸ்மாஸ், தம்மியான் என்பவர்கள். யார் இவர்கள்? இரட்டை சகோதரர்கள், அரேபிய மருத்துவர்கள், இலவசமாக மருத்துவ பணி செய்தவர்கள். இருவரும் ஆரம்பகால கிறிஸ்தவ தியாகிகளாகவும் குணமளிக்கும் சக்தி கொண்டவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். துருக்கி நாடு சிசிலியா என்கிற அந்த கடற்பகுதியின் வழியாக இவர்கள் வசிக்கிறார்கள். இலவசமாக பண உதவி பெறாமலேயே மிகுந்த ஆர்வத்தோடு, சேவை உள்ளத்தோடு, தொண்டு மனப்பான்மையோடு பணியாற்றுகிறார்கள், மருத்துவ பணி செய்கிறார்கள். அதனால்தான் இவர்களின் தியாகத்தை, இவர்களின் புனித வாழ்க்கையை, இவர்களுடைய குணமளிக்கும் சக்தியை கண்டு ஏராளமான மக்கள் இவர்களை பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள். பேரரசன் தியோக்குலேசியன் என்பவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது, அவர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்த போது இவர்களையும் சிறையில் அடைக்கின்றான், சித்திரவதை செய்கிறான், இவர்களுடைய தலையை வெட்டி கொள்ளுகிறான். சகோதர சகோதரிகளே, பிறருக்கு இலவசமாக மருத்துவ உதவி செய்தவர்கள், தியாகிகளாக புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், குணப்படுத்தும் அற்புத அதிசயத்தை, வல்லமையை பெற்றிருந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக தலைவெட்டுண்டு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த தியாகிகள். அப்படி என்றால் கிறிஸ்துவை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் அவருடைய மரணத்தில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் இவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு தாயாம் கத்தோலிக்க திரு அவை புனிதர்களான கோஸ்மாஸ், தம்மியான் அவர்களை கொண்டாடுவதற்கு, நினைவு கூறுவதற்கு காரணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில், அந்த துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுத்து விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ்ந்திருக்கிறார். நாமும் கூட கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா, தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அதில் இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். கண்டேன் உந்தன் கருணையுள்ள தினம், வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பலியாய் என்னையும் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களின் உயர் மதிப்புள்ள இறைப்பினை நிறைவு கூர்ந்து மறைசாட்சியத்தின் ஒரே ஊற்றாகிய இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுப்போமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். நம் இறை அனுபவம் என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? நம் வாழ்க்கையின் அனுபவமாக கிறிஸ்து மாறியிருக்கிறாரா? கிறிஸ்து நமக்கு மெஸ்ஸியாவாக, கிறிஸ்து நம்முடைய மீட்பராக, கிறிஸ்து நம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாக, கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய நிலை வாழ்வின் உறுதியாக இருக்கின்றாரா? அப்படி நாம் அந்த இயேசுவை நம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கின்றோம் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தை இந்த வேளையிலே நாம் நினைவு கூறுவோம். அவர் நமக்காக, நம் பாவங்களுக்கு கழுவாயாக மாறியவர். தன் இன்னுயிரை நம் ஒவ்வொருவருக்காகவும் பலியாக அந்த சிலுவையில் ஒப்புக் கொடுத்தவர். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த பலிப்பீடத்தில் நிற்கின்ற தகுதியை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம் மீது இறங்கி வந்து இதோ நம் ஒவ்வொருவரையும் ஆவியினால் ஆட்கொள்ளப்படும்படியான கிருபையை தர, இந்த காணிக்கை பொருட்கள் எப்படி புனிதப்படுத்தப்படுகிறதோ நாமும் கூட புனிதமடைந்து தூய்மையான உள்ளத்தோடு, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என் மீட்பர், மெஸ்ஸியா, என் வாழ்வு, என் நம்பிக்கை, என் உயிர்த்தெழுதல், என் நிலை வாழ்வு என்ற அறிக்கையிட தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
முன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சமக்கூழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, இது என் உடல் என்றார், எல்லோரும் உண்ணும் என்றார். இது என் உடல் என்றார், எல்லோரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு, இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கொடைகளை எங்களுள் பாதுகாத்தருளும். மறைசாட்சியரான கோஸ்மாஸ், தமியான் எனும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களுக்கு மீட்பையும் அமைதியையும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம்
எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உந்தங்கள் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக.